நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றிலே அடுத்து காதிலே ஒலிக்க இருப்பது ஒரு சிறு நாடகம். இந்த நாடகம் உண்மைகள் என்ற பெயரில் நாங்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்வோம். அந்த நாடக வரிசையில் இன்று இந்த கொண்டு வர இருக்கின்ற கதை, அதாவது இந்த கனடாவிலே எங்களை பொறுத்தளவில் இந்த சேல் வருகின்றது ஒவ்வொரு முறையும். அந்த சேலை பற்றி ஒரு சின்ன உரையாடல், இதை பற்றி எனது அக்கா தங்கையிடம் கேட்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது இப்போது இந்த கிறிஸ்மஸ் வந்ததும் கடைகள் பூராகவும் எந்த கடைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி சேலாக இருக்கும். ஆனால் அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை. இவர்களோடு பேசி பார்ப்போம். ஏனென்றால் என்னை பொறுத்தளவில் அது பொய் போல் தெரிகிறது. ஆகவே தொலைபேசி மூலம் அழைத்து பேச போகின்றேன். கொஞ்சம் பொறுங்கள், வாருகின்றேன். இதோ நாடகம் ஆரம்பமாகின்றது. ஹலோ, குரூப் கால் தான் அடிக்கிறேன். ஹலோ ஹலோ, இந்த கடையில் கிறிஸ்மஸ் அண்டுட்டு எல்லா இடமும் சேல் சேல்ண்டுட்டு சரங்கள் எல்லாம் ஓடுது, அது உண்மையே சேலு? நிறைய சேல் தான் போட்டிருக்காங்க. இப்ப நான் கோஸ்கோவில் தான் நிக்கிறேன். ஓ, நீங்க கோஸ்கோவில் நிக்கிறீங்களோ? அங்க போட்டிருக்கிற சேலும் பார்க்கல, அது அவ்வளவு சேல். என்ன, நானும் பாலும் தண்ணியும் தான் வாங்குவோம்னு போனேன். ஆனா 300 ரூபாய்க்கு நான் சாமான வாங்கினோம். அட, 300 ரூபா போச்சுதே. பிறகு என்ன சேல்ன்றீங்க, 300 ரூபா போச்சுன்றீங்க? அது சேல் 5 ரூபா 6 ரூபா ஓப்பன் சொன்னாங்க பார்க்க. அது நான் போய் டேப் பண்ணி விட்டேன். காட்ட அது $300 வந்து. ஆனா எல்லாரும் சொல்லுவினும் கோஸ்கோக்கு போனா நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய சாமான எடுக்கணுமாமண்டு. அது உண்மையே? அதுதான் காசு குறைய போட்டிருக்கணும்ண்டு. அப்படி இல்லை, நிறைய நல்ல சாமான்கள் இருக்குது. கிச்சன் திங்ஸ் இருக்கு, க்ரோசரி அளவுல இருக்குது, எல்லாம் நல்ல சாமான்கள்லாம். நானும் எங்களுக்கு ஆசையா இன்னத்தை விட்டது. நாங்க கண்டோன்னே ஐயோ சேல் தானே நான் கொண்டே அங்க இந்த ஒரு ரூம் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வாங்கி 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 அடுக்கி வச்சிருக்கேன். ஓ, அடுக்கி வச்சுட்டு அப்ப பேங்க்ல கிடந்த காசு காசா இருக்கும், அல்லது கிரெடிட் கார்டில் வாங்கினாலும் காசா இருக்கும், வட்டி வராது. நீங்க வீட்டை கொண்டு பெட்டிக்குள்ள ரூமுக்குள்ள வச்சா அது உங்களுக்கு காசு வருமோ, அல்லது அப்புறம் எடுத்து ஒரு மாதத்தால திருப்பி வரைக்கிறீங்களோ, அதை பாதிக்கிறீங்களோ? அது இல்ல இல்ல, கிச்சன் பொருட்கள் ஓகே, நான் பரவாயில்லை. நான் 300 ரூபா 400 ரூபா தான் கொடுப்பேன். என் அக்காச்சி ஆளு இருக்கிறாள், அவ வாங்குவா. இப்படி நான் 300 ரூபாய்க்கு வாங்கினா அவன் 500 ரூபாய்க்கு வாங்குவா. அப்ப நீங்க கிச்சன் சாமான்ட்டு இந்த சமையல் சாமான பத்தி கதைக்கிறீங்க? இல்ல இல்ல, கிச்சன் சாமான இல்ல. இப்ப போனா சிக்கன், மட்டன், எல்லாமே இருக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அக்காவை கேட்டு பாருங்க. ஓ, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பிறகு நீங்க ஒன்றும் கொட்டுறையில தானே ஒரு மரக்கறியுமே இல்லை? சில நேரம் எக்ஸ்பயர் ஆயிரும். இல்ல, நான் கேட்டேன் சேல் சேலண்டுட்டு எல்லாரும் தூக்கி கொண்டு ஓடி வாரது வீட்டை, பிறகு வச்சுட்டு பிறகு திருப்பி ஒன்றும் செய்ய இல்லாத கொட்டுறது. அதுதான் நான் கேட்கணும். எந்த பொருள் எடுத்தாலும் சேலண்டா பழைய சாமானை தான் அவன் சேல் போடினோம். ஏன் கோஸ்கோவாக இருக்கட்டும் எந்த கடையாக இருக்கட்டும் பழைய சாமானை தான் போடினோம்னு எந்த காதில் கேட்டது. எங்க சத்தத்தை காணல. அக்காச்சிக்கு குரூப் கொள்ள நடிச்சேன். உங்களை கதையை கேட்க சிரிக்கிறதோ அழுகிறோன்னு தெரியல. பிள்ளைகளே, சேல் சேல் என்று சொல்லுவீங்க. இந்த வருஷம் வச்ச உடுப்பத்தான் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போடுவீங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. சாப்பாடு சாமான வேணுங்க, அது உங்களுக்கு தேவை. ஆனா இப்ப உடுப்பு கண்டனு இந்த ஸ்வெட்டர் அடுத்த முறைக்கு போடலாம் ரெண்டு கொண்டு மடிச்சு வச்சுட்டு அடுத்த முறைக்கு அதை மறந்தும் போறீங்க. ஏன் இப்படி செய்யறீங்க? மற்ற கடையில சேல் என்று போட்டுட்டு அதெல்லாம் பழைய சாமான். உங்களுக்கு அது ஒன்றும் புரியாது. அது புரிஞ்சுட்டா ஏனப்பா இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு காசை செலவழிக்கிறீங்க? அது மட்டுமே ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா, உங்களுக்கு விருப்பமான மாதிரி பார்த்து வேணுங்க. இது சரி, இதை கொடுப்போம் என்று ஒருபோதும் நினைக்காதுங்க. சரியோ? அது சரி, நீங்கள் சொல்கிறது சரி. சேலன்றதெல்லாம் பழைய சாமான்களை தான் கொண்டு வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி அதில் போட்டு விற்கணுமென்றதுக்காக குறைக்காது. ஆனால் அந்த சாப்பாட்டு விஷயத்தில் வேறுங்கோ, நீங்கள் சேலண்டுட்டு வீட்டை அள்ளி கொண்டு வந்து வச்சா அது கூடாது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சேலண்டுட்டு நீங்கள் எந்த ஒரு சாமானையும் கணக்காக வாங்கினு தான் கணக்காக சாப்பிடுவீர்கள், நீண்ட காலம் இருக்கலாம். அந்த சுகர் கொலஸ்ட்ரால் ஒன்று வராது. இது சேலண்டுட்டு கொண்டு வந்து வச்சுட்டு டிவியை பார்த்து பார்த்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்பீங்க. பிறகு டாக்டர்கிட்ட வரிசையாக போய் டாக்டர்கிட்ட நிற்பீங்கள். ஏன்னா எனக்கு சுகர் கூடிட்டுது, எனக்கு கொலஸ்ட்ரால் கூடிட்டு. சேல் கண்டறியாத சேல். என்ன சேல் எனக்கு தம்பி? நீ சேலம் சாமான் சாப்பாடு சாமான் வேண்டது சரி, ஆனா அதுல ஒரு சின்ன இடத்துல ஒன்று இருக்கு, டேட் 1 கிலோமா தான். அது ஒரு தடவை பார்க்க மாட்டீங்க, கொண்டு ஃப்ரிட்ஜுக்கு வைப்பீங்க. அது வேந்து வருஷ கணக்கில் கிடக்க வேண்டாம். ஓ, அது உண்மை. இப்படித்தான் நான் ஒரு நாள்
ஒரு கிழமைன்றது இப்ப பிளட் கோர்ஸ் தான் ஒரு கிழமையா இருக்கும். மற்றதுகள் எல்லாம் இப்ப நீங்க டாலிகள் கொண்டக்கடலை அப்படி வாங்கி அது கொஞ்சம் நாள் இருக்கும். அப்படியே அது ஓகே தான். ஓ ஓகே புள்ள, அப்படி ஓகே இல்லை. என்னென்றால் நான் ஒன்று கதை சொல்கிறேன். என்னென்றால் இந்த ஃப்ரெஷ் கோண்டிஞ்ச கடை இருக்குது. அங்கே பார்த்தா அன்றைக்கு ஜோ கடை போட்டுருச்சுன்னா 25 அமௌண்ட்டு. பின்ன நானும் கூட நிறைய அள்ளி கொண்டு வந்து வாசலில் வச்சு அப்போ தான் எடுத்து எக்ஸ்பைரி பார்த்தேன். நாளைக்கு எக்ஸ்பைர்ட். நான் கூட திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன். எந்த ஒரு பொருளும் சேலண்டா நாளைக்கு அல்லது ஒரு கிழமை அவ்வளோதான் எக்ஸ்பைரியில் பறந்துடும். பிறகு அதை சாப்பிட்டா வருத்தம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள். அது உண்மைதான். நான் சொன்னேன் என்ன டேட்டை பாருங்க, குட்டியா போட்டுருப்பேன். டேட் சிலதுல டேட் இருக்கிற கேட்டா தெரியாண்டுவினா பாலை குழந்தை வச்சு டேட்டை பார்க்க பால் திணைஞ்சு போகுது. பாத்தீங்களோ அது பழசு. திருப்பி கடையில் சில இடத்துல திருப்பி டேட்டை குத்துவி நம்ம எக்ஸ்பைரி. அது பரவாயில்லை, இன்னும் ஒரு கிழமைக்கு குத்துவோம். தேங்காய பேரப்போ எல்லா கடையிலையும் எடுத்து வந்து உடைக்க அழுகி போய்க்காக. இப்ப நான் சொன்னேன் உங்களோட கடையில அன்றைக்கு அதுக்கு நாங்க என்ன செய்யறோம் என்ன பாத்தியே. இப்ப அவன் நினைச்சது தானே, விலையும் சரி சாமானும் சரி நாங்கள் ஒன்றும் கதைக்கலாது. அப்படியே வாங்கிட வேண்டியான எந்த பொருள் என்றாலும் அப்படி போச்சுது இந்த நாட்டில். எல்லாமே கடை சேலண்டு போய் ஏமாறாங்க. என்ன பொறுத்தளவு இந்த சேலுக்கு போய் லைனில் நின்று இங்கே இருந்து சிலரை கேட்டால் சொல்லிடணும். இப்போ $15-20 கேஷை செலவழித்து நான் போய் அங்கே வாங்கினான்ல. அப்போ அந்த $15-20 கேஷையும் செலவழித்து நேரத்தையும் செலவழிக்காமல் வீட்டில் உங்களை பக்கத்தில் உள்ள கடையில் சாமானை வாங்கி உங்களோட அலுவலை பார்த்துட்டு போகலாம். யாரு இதெல்லாம் கேட்குறீங்க? ஏதோ செய்யும். போய் லைன்ல நிக்கலாம், கொண்டுவே திருப்பி குடிக்கலாம். அதுல ஏதோ சின்ன பிள்ளை, இதுல ஏதோ சின்ன பிள்ளை. பின்ன புது சாமான கொண்டு வந்து உங்களுக்கு பாக்ஸில் தாராங்களே, எல்லாம் பழைய சாமான. ஆனா உண்மையா நான் கனடாக்கு வந்து 27 இயர்ஸ் ஆகுது. ஒரே ஒரு கத்தான் அந்த பாக்ஸிங் டே போயிருக்கேன் லைஃப்ல. அது மக்கா அண்ணாக்களோட போயிருக்கேன். மற்றபடி பாக்ஸிங் டே போய் நீங்க வாங்குறது அது உண்மையாவே நீங்க அது அந்த விஷயத்துல நான் அக்செப்ட் பண்ணுவேன். உண்மையா பள்ளிய சாமான் தான் இருக்கு, அதை அவங்களுக்கு விற்கிறதுக்காண்டி போடுவாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனா கொஸ்கோவில எல்லாம் சிலது நல்ல சாமான், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் சொல்லுங்க இல்லை, எனக்கு இப்போ என்னென்னா சிரிப்பு வருது. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவேன்னா நேரம் இல்லைன்ட்டு இப்போ தான் விளங்குது. ஏனெண்டா இந்த சேலுன்ட்டு ஓடுறது. இப்போ 5-10 மணித்தியாலம் ஓடி போய் அதில் டைமில் வேஸ்ட் ஆக்குறது, சேலுன்ட்டு போய் லைனில் நிற்கிறது. இப்படி டைமுகளை செலவழித்தா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு நேரம் காணாதானே வாழ்கிறதுக்கு. பேசாமல் அன்றைக்கு தேவையானதை அன்றைக்கு வேண்டாட்டி ஒரு கிழமைக்கு வேணுன்னு வச்சுட்டு பாவிச்சிங்கண்டா உங்களோட டைமும் சேஃப், உங்களோட வாழ்க்கையும் சேஃப், எல்லாமே சேவாக இருக்கும். சேல் இல்லை. கடைக்கும் போகணும். சரி போட்டு வாங்கோ. நான் அடுத்த கிழமை கட்டாயம் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு சிறு உரையாடல் அல்லது சிறு நாடகம் உண்மைகள். இந்த நாடகத்தில் பங்கேற்றியவர்கள் அக்கா ஜெயந்தி மற்றும் ரூபா தங்கை. அவர்களுடன் நான் ஆர் மோகன். மீண்டும் அடுத்த உண்மைகள் ஊடாக உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நான் ஆர்ஜே ஆர் மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.